ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் ரொம்ப நாள் ஆச்சுல்ல. நிறைய பேர் கேட்டிங்க, என்ன சார் வெறும் கிரிக்கெட் பக்கமே சாயிறீங்க, இந்த பக்கமும் வாங்க கபடி பற்றி பேசுங்க, பிகே 11 என்ன நடக்க போகுது, ஏதாவது நியூஸ் பேசுங்க நீங்கள். ஸோ சாரி ஃபார் த டிலே. ரொம்ப நாள் ஆச்சு கபடி பற்றி. இப்போ பேசலாம். கடைசியாக நான் கபடி பற்றி பேசிட்டு வந்து ரைட் கார்னர் ரிலீஸ் ரீட்டேன்னு ஒரு 3 பேர் கொடுத்துருந்தேன். நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. ரைட் கார்னரு இப்போ ரைட்டு கவரை பற்றி பார்ப்போம். அப்புறமா லெஃப்ட் கவரை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் வரட்டும். கண்டென்ட் நிறையா இருக்குது பேசுகிறதுக்கு. அண்ட் உங்களுக்கே தெரியும், பிகேஎல் 10 கடகடன்னு முடிஞ்சு போச்சு. இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது. செமிஃபைனல் விளையாண்டு நம்ம குவாலிஃபை கூட ஆகலை. இந்த சீசன் நான் ஒன்று பார்க்கணும். அஸ்வின் குமார் நான் வந்துட்டார், உங்களுக்கு தெரியும். புது கோச்சஸ் வேறு அனௌன்ஸ்மெண்ட் வரணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. பிகேஎல் 11 எனி மொமெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் கண்டிப்பாக. ஏன்னா 3 வாரம் தான் இருக்குது ஐபிஎல் முடியறதுக்கு. ஸோ ஆக்ஷன் டேட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய வேலை இருக்குது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லணும், எவ்வளோ பர்ஸு, அதே பர்ஸாக இல்லை பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கா, எத்தனை பேர் ரீட்டைன் பண்ணலாம், எந்த கட்ட ரீட்டைன் பண்ணலாம், எத்தனை பேர் ரிலீஸ் பண்ணலான்னு ஒவ்வொரு வருஷமும் மாறிட்டே இருக்கும். ஆர்கனைசிங் கமிட்டிலேருந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு வரும். அது வந்ததுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு தான் ஆப்ஷனே வைப்பாங்க. டோர்னமெண்ட் மோஸ்ட் ப்ராப்ளி ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்போதுமே அவங்களோட ஃபேவரபிள் விண்டோவே அதான் ஆர்கனைசருக்கு. லாஸ்ட் இயர் உங்களுக்கே தெரியும், பிகாஸ் ஆஃப் ஏஷியன் கேம்ஸ், கபடி அண்ட் கிரிக்கெட் வேர்ல்டு கப்லாம் இருந்ததுனால தான் டிலே ஆச்சு. டிசம்பரில் ஸ்டார்ட் ஆச்சு. பட் இந்த வாட்டி கண்டிப்பாக ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஜூன் ஃபுல்லாகவே உங்களுக்கு T20 வேர்ல்டு கப்பு முடிஞ்சிடும். ரைட், இப்போ என்ன பேச போகிற அது சொல்லு. ரைட், முதலே சொன்ன மாதிரி தான் ரைட் கவரை பற்றி ஒரு 4 பேர் சொல்கிறேன். இந்த 4 பேர் ரீட்டன்மா ரிலீஸாக உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஏன்னா என்னோட ஜாஸ்தி உங்களுக்கு அப்படி தெரியும். உங்களை கிட்டத்தட்ட நான் யங்ஸ்டர்ஸ் நிறைய கற்றுக்கிறேன் நானும். ஸோ எதாவது பாயிண்ட் விடுபட்டு தான் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நான் சொல்ல போகிறது ஒன்லி டேக்கிள் பாயிண்ட் தான். இந்த ரைடு பாயிண்ட் அது கூட நான் சேர்க்கல. ஸோ இந்த 4 பிளேயர் எத்தனை மேட்ச் விளாண்டாங்க, எவ்வளோ பாயிண்ட்டு, எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் டேக்கிள், எவ்வளோ ஹை-ஃபை எடுத்தாங்க, எந்த டீமுக்கு விளாண்டாங்க, அவங்க டீம் பர்ஃபார்மன்ஸ், இதை மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். உங்கள் கருத்து ஆல்வேஸ் வெல்கம். எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். தட் மீன்ஸ் எல்லாத்தையும் படிக்கிறோன்னு அர்த்தம். அதான் ரொம்ப முக்கியம். ரைட், கரெக்டுன்னு போகலாமா? ரைட், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் யாரும் சொல்லலாம், மோஹித் நந்தல். எஸ், ரைட்டு கவருங்க. அவர் ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. உங்களுக்கு தெரியும், 24 மேட்ச் விளையாண்டாரு, 70 பாயிண்ட் எடுத்தார். அது சக்ஸஸ்ஃபுல் டேக்கில் 64 டேக்கில் 70 பாயிண்ட் எடுத்துட்டார். ஹை-ஃபை 6 எடுத்தார். ஸோ அவர் ரீட்டேனாக ரிலீஸாக வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி. ஏன்னா ரூல் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா திடீர்னு நெக்ஸ்ட் இயர், அதுக்கு அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், எல்லாரையும் போட்டு முதல்ல ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது அவ்வளோ குயிக்காக ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி 12 டீம் ஆயிடுச்சு. பார்ப்போம். ஸோ இவரை ரீட்டேனாக ரிலீஸாக நம்ம போக தான் தெரியும். அண்ட் ரெண்டாவது யாருப்பா, சுர்ஜித் சிங். எஸ், ரைட் கவர். அவர் வந்து பெங்களூர் புல்ஸுக்கு விளையாண்டார், உங்களுக்கு தெரியும். அண்ட் 21 மேட்ச்சு 56 பாயிண்ட் எடுத்தார் அவர். சக்ஸஸ்ஃபுல் டேக்கிள் 55. அதாவது ஒரு டேக்கிளுக்கு ஒரு பாயிண்ட், அந்த கணக்கு தான் வருது. 5 ஹை-ஃபை எடுத்தார். இது அவரோட பர்ஃபார்மன்ஸ். சுர்ஜித் சிங் டிஃபெண்ட் வின் யூ டோர்னமெண்ட், பவுலர்ஸ் வின் யூ டோர்னமெண்ட் மாதிரி டிஃபென்ஸ் தான் ரொம்ப முக்கியம். என்ன தான் ரைடு நிறைய, அதனால தான் 5 டிஃபென்ஸ் இருப்பாங்க எல்லாத்துலேயும். ரைடு இன்னமும் 2 தான் இருக்கும். ஸோ சுர்ஜித் சிங் கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். ரைட், அப்புறம் யார், அபினேஷ் நடராஜன். நம்ம இல்லையா, நம்ம ரைட் கவர். அவர் புனேரி பால்தன் கப்பிச்சிட்டார். பார்த்தீங்களா, அது அவங்க ரொம்ப சியானே அது சக்ஸஸ்ஃபுல் டோர்னமெண்ட்டு. ஜாஸ்தி மேட்ச் ஜெயிச்சதாகட்டும், டோர்னமெண்ட் ஜெயிச்சதாகட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அஸ்லாம் இனாம்தார் ட்ரீட் டு வாட்ச் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம். அபினேஷ் நடராஜன் பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். 24 மேட்ச் விளையாண்டார், 57 பாயிண்ட்டு, 56 சக்ஸஸ்ஃபுல் டேக்கிள். அவரும் 1:1 தான். அதுக்கு என்ன காரணம், எல்லாமே 40 நிமிஷம் அவர் விளையாடல. ஏன்னா அவங்ககிட்ட ஏகப்பட்ட ஆல்ரவுண்டர் இருந்தாங்க. சியானே, அபினேஷ், அஸ்லாம் இனாம்தார், இவங்க எல்லாருமே சப்போர்ட்டிவ் டிஃபென்ஸும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 57 பாயிண்ட், 56 சக்ஸஸ்ஃபுல் டேக்கிள், 3 இது எடுத்துட்டார் வேறு ஹை-ஃபை. அதில் ரைட்டு நம்மளாலே எங்கே பார்ப்பீங்க, அதை வந்துட்டல அபிஷேக் தமிழ் தலைவாஸ். ரைட்டு கவர். 22 மேட்ச் எல்லாம் விளையாண்டார், 39 பாயிண்ட் தான், 37 சக்ஸஸ்ஃபுல் ரேட்டு, சக்ஸஸ்ஃபுல் டேக்கிள். அதில் வந்து ஜஸ்ட்டு ஒவ்வொரு மேட்ச்சும் ஒரு பாயிண்ட் கணக்கு தான் வருது. 2 ஹை-ஃபை. அது ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான ரீசன் நம்ம குவாலிஃபை ஆகாததுக்கு. ஏன்னா டிஃபென்ஸ் வேறு வெரி வீக். நமக்கு எல்லாம் பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், வேறாச்சும் போன சீசன் பிகேஎல் 9 செமிஃபைனல் விளையாண்டப்போ எல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன், சீசன் 2 வில் பி சக்ஸஸ்ஃபுல், சீசன் 2 வில் பி ஆல்வேஸ் டஃப்னு. இது வரைக்கும் தமிழ் தலைவாஸ் தானே அப்படின்னு பார்த்துருந்தவங்க, பவன் இல்லாதப்போ இன்ஜுரிக்கு அப்புறம் இன்னும் எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ யாரும் எதிர்பார்க்கல. அப்போல்லாம் பிகேஎல் 9 3 மேட்ச் ஒரு நாளைக்கு கடகடன்னு முடிஞ்சு அவங்க என்ன யாருப்பா இது நரேந்தர், யாருப்பா இவர், அஜிங்கே பவர், அபிஷேக், சாகர் சால்றதுக்குள்ளே மேட்ச் டோர்னமெண்ட் முடிஞ்சு செமிஃபைனல் போயிட்டாங்க. ஆனால் 2வது சீசனை எல்லாம் பிளான் பண்ணி கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எல்லா இடத்துலையும் போய் செக் பண்ணிட்டு வருவாங்கன்னு அதே மாதிரி செக் பண்ணி யார் எங்கே மடக்கணும் கரெக்டாக பிளான் பண்ணி மடக்குனாங்க. நம்மளால் அதை பண்ண முடியல. பிகாஸ் கோச் நிறையா இன்னும் தப்பான டெசிஷன்ஸ், தப்பான டீம் விளையாண்டது, யாருமே ஃபுல்லாக விளையாட வைக்காது. திரும்ப ஏன் சொல்லணும்னா, ஆதங்கம். ஜெயிச்ச டீம் தோற்ற டீம்னா யாரும் கண்டுக்க போகிறதில்ல. ஜெயிச்சு செமிஃபைனல் இன்னும் குவாலிஃபை ஆகலைன்றது தான் வருத்தம். இனி வர காலத்துலையானும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி தோறுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
தப்பு பண்ணி தோக்கக்கூடாது, அதான் ஒன்று. ரைட். அபிஷேக் 22 மேட்ச் 39 பாயிண்ட் 37 சக்ஸஸ்ஃபுல் டேக்கிள் 2 ரைட் கவர். நீங்கள் தான் சொல்லணும் வேணுமா வேண்டாமான்னு. இவர் மட்டும்தான் ரைடர் டிஃபெண்ட் எல்லாத்தையும் சேர்ந்து ஃபுல்லாக 22 மேட்ச் விளையாண்டது. ஏன்னா குவாலிஃபை ஆகல, 23 24 ஆயிருக்கும் மேட்சஸ். இவர் 22 மேட்ச் தான் ஃபுல்லாக விளையாண்டாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்து சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் அவங்க எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொல்லுவோம். ரைட். நான் திரும்ப சொல்கிறேன், இதில் ரைடு பாயிண்ட் நான் ஆட் பண்ணல, ஒன்லி டேக்கிள் பாயிண்ட்ஸ் தான் நான் இப்போ சொன்னது. அண்ட் அபிஷேக் ரைடு பாயிண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாமே சேர்த்து 39 தான் நினைக்கிறேன். தப்பாக தான் கரெக்ட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிட்டேன். வெயிட்டிங் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட். பொறுப்பாக நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.